Hello editors, welcome back to Photography Tamil YouTube channel. போன வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ஏன் வீடியோவோட இவ்வளோ டிலே அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா அதனால இந்த வீடியோ சீக்கிரமா உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் எடிட்டர் குரூப்ல வந்து 100 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட யூடியூப் சேனல் 300k சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்மளோட டார்கெட் 500k தான். நம்மளோட லைட் ரூம் எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸில் இந்த வீடியோ 3வது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து லைட் ரூமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆப்பில் என்னெல்லாம் இருக்குது, இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது வீடியோவில் ஒரு ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோவில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த 3வது வீடியோவில் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம எக்ஸ்போஷரை பற்றி கற்றுக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அது கிடையாது. எக்ஸ்போஷரை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு 2 டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 டூல்ஸை பற்றி ஃபஸ்ட்டு கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்போஷரை பற்றி கற்றுக்கலாம். நம்மளோட லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸ் வீடியோக்கு கீழே வந்து நிறையா பேர் CapCut ஒர்க் ஆகலை அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்காக நம்ம வந்து புது சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், பர்ஃபெக்ட் எடிட்டிங் அப்படின்னு ஒரு சேனலு. ஸோ மறக்காமல் அந்த சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். ட்ரெண்டிங்காக இருக்கிற எடிட்டிங்கு, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குற எடிட்டிங் எல்லாம் அந்த சேனலில் வீடியோ வரும். இந்த சேனலில் வந்து எடிட்டிங் தெரியாத ஒருத்தவங்களை எப்படி வந்து எடிட்டராக மாற்றுறது அப்படின்ற ஒரு கோல் வந்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் தான் இந்த சேனலில் வரும். ட்ரெண்டிங்கான எடிட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம வந்து பர்ஃபெக்ட் எடிட்டிங் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி லைட் ரூம் எடிட்டிங்கில் ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் தான் ரிமூவ் டூல். ஒரு ஃபோட்டோவில் அன்வான்டான சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ நம்ம இருப்போம், பின்னாடி வேறு யாரோ ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்கள ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துல குப்பை இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக எல்லா ஃபோட்டோவிலையும் இருக்க வாய்ப்பில்லை. சில ஃபோட்டோஸில் வந்து இருக்கும். அப்புறம் வந்து எடிட்டிங்கில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஃபேஸ்லாம் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இந்த ஹேர் வந்து இந்த ஃபேஸில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறது. லைக் வந்து இந்த வெட்டிங் ஃபோட்டோஸெல்லாம் நம்ம எடிட் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது கூடவே பேக்ரவுண்ட் பிளர் டூலை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இந்த லைட் ரூம் எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸ் எபிசோடு 3ல் நம்ம வந்து ரிமூவ் டூல் ப்ளஸ் பேக்ரவுண்ட் பிளர் டூலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த ஃபோட்டோவில் தான் ரிமூவ் டூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்ஃபேஸை பார்த்தோன்னே அதில் வந்து உங்களுக்கு ரிமூவ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்களா ரிமூவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ரிமூவை கிளிக் பண்ணிக்கலாம். ரிமூவ் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல சைஸ் அப்படின்னு இருக்குது. அது வந்து ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். லைக் இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம்ல, ஸோ இந்த ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து நம்மளால் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் அந்த சைஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் தான் அந்த சைஸ் அப்படின்ற ஆப்ஷன். அதுக்கு பக்கத்தில் ஹீல் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள். ஹீல் அப்படின்னு இருக்குல்ல ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். ஒன்று வந்து ரிமூவ், இன்னொன்று வந்து ஹீல், இன்னொன்று வந்து க்ளோன் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிமூவ் ஆப்ஷனை பற்றி நான் சொன்னேன், நம்ம ஃபோட்டோவில் ஏதாவது தேவையில்லாத சப்ஜெக்ட் இல்லை தேவையில்லாத ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த ஃபோட்டோவிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமூவ் டூல் வந்து நார்மலாக 2 டைப்பில் வந்து ஒர்க் ஆகும். ஒன்று வந்து சாதாரணமாக ஃபோட்டோவில் இருக்க சோர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று வந்து ஏஐ ரிமூவ். நிறையா ஃபோட்டோஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த இடத்துக்கு எது மேட்ச் ஆகிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேற ஒன்று வந்து கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம பண்ணும்போது இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் எந்த ஏஐயும் யூஸ் பண்ணல, நார்மலாக இருக்கிற ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நார்மலாக இருக்கிற ரிமூவ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபோட்டோவில் இருக்கிற சோர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஃபோட்டோவுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு மேட்ச் பண்ணி கொடுக்கும். இந்த போர்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. நார்மலாக ரிமூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட் தேவையே கிடையாது. ஆனால் ஏஐ வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்டர்நெட் வந்து தேவை. ஸோ இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சோர்ஸ், அதாவது இந்த ஃபோட்டோவில் இந்த இடத்துல ட்ரீ இருக்குது, அப்போ கண்டிப்பாக எனக்குள்ளே ட்ரீ இருக்கும் அப்படின்னு அதவே காப்பி பண்ணி இந்த பக்கம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து ஒரு பேசிக்கான ரிமூவ் தான். ஆனால் இப்போ வந்து அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஏஐ வந்துருச்சு. ஸோ நம்ம போய் ஏஐ வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏஐயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிடெக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஆன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் நிறைய சாம்சங், ஆப்பிள் இன்டெலிஜென்ட் ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம ஒரு பொருளை வந்து இப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா அதுவே புரிஞ்சுக்கிட்டு ரிமூவ் ஆயிரும்ல. அதே மாதிரி சேம் தான் இங்கே
அங்கேயும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து லைட்டாக தான் இருக்குது, இன்னும் அது வளரல. இதெல்லாம் ஒரு டூலாடா அப்படின்னு கேட்காதீங்க. இப்போ தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து லைட் ரூமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெமோ மாதிரி விடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்லேயும் அது வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம ஏஐ வச்சு அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்றத ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ரிமூவிங் ஏரியா யூஸிங் ஏஐ அப்படின்னு லோட் ஆகுது. இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப முக்கியம். இன்டர்நெட் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு பதில் இங்கே வந்து வேறு போர்டு வந்திருக்கு. இதில் வந்து கீழே வந்து ரிஃபைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வேரியேஷன் வந்து 1 2 3ன்னு நமக்கு 3 ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா இந்த போர்டு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமூவ் டூலை வச்சு நம்ம வந்து தேவையில்லாத ஆப்ஜெக்டை நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது அந்த ஃபோட்டோவில் இருக்க சோர்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு மேட்ச் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது, டிடெக்ட் ஆப்ஜெக்ட் இன்னும் அது வந்து பெருசாக எவால்வ் ஆகலை, லைட்டாக தான் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு போர்டை வந்து நம்ம மார்க் பண்ணோம், அது வந்து ரிமூவ் ஆகலை. அந்த போர்டுக்கு பதில் இன்னொரு போர்டு தான் கொண்டு வந்து காட்டுது. ஸோ நிறையா ஃபோட்டோஸ்லேருந்து சோர்ஸ் எடுத்துட்டு இதுக்கு பதில் வேற ஒன்றை கொண்டு வருது. ஸோ வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கும், ரிமூவ் பண்ணி கொடுக்காது. ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து அந்த இடத்துக்கு மேட்ச் ஆகிற ஒரு ஃபோட்டோவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ரிமூவ் டூலில் இருக்கிற ரிமூவ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ரிமூவ் டூலில் இருக்கிற ஹீல் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹீலிங் டூல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, ஹீலிங் டூலை வச்சு பிம்பிள் மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது, வேறு நிறைய ரிமூவ் பண்ணலாம். ஆனால் எடிட்டிங்கில் வந்து ஹீல் டூலை வச்சு நம்ம இந்த ஃபேஸ் வந்து கிளியர் கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம எடிட்டிங்கில் ரிமூவ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து ஹீல் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஹீலிங்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு திடீர்னு பிரேக்கப் ஆனோன்னே நம்மளை சரி பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க வந்து நம்மளை ஹீல் பண்ணுவாங்க, நம்மளை வந்து குணப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டூலும். புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஃபேஸ் வந்து ஜூம் பண்ணிட்டேன். ஃபேஸில் வந்து நிறையா பிம்பிள் இருக்குது. நான் சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி அன்வான்டான ஹேர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹீலிங் டூலை வச்சு நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிக்கும். ஃபோட்டோஷாப்பே யூஸ் பண்ணாலும் நிறைய பேர் இப்போவும் ஃபேஸை வந்து ரீடச் பண்ணுறதுக்கு இந்த ஹீலிங் டூலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஹீலிங் டூலும் முதல்ல பார்த்த ரிமூவ் டூல் மாதிரி தான். இந்த ஃபோட்டோவில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஆப்ஜெக்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம், இப்போ ஒரு பிம்பிளை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்றத அந்த ஃபோட்டோ சோர்ஸில் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஹீல் டூலை வச்சு வேறு ஏதாவது ரிமூவ் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்க போர்டை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். போர்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லோட் ஆகுது. எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற சோர்ஸை புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜி இல்லை அப்படின்னா ஒரு கணிப்பு, அந்த மாதிரி நமக்கு இந்த டூல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ வந்து நமக்கு நல்லாவே இந்த இடத்துல தெரியும் அது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு. நம்ம திரும்பியும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகுறது நல்லா தெரியும். ஸோ இந்த பாருங்கள், நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸோ இதுக்கு பதில் இந்த ஹீலிங் டூலை வச்சு சின்ன சின்ன பிம்பிளு, ஹேரு, அதுக்கப்புறம் குட்டி ஆப்ஜெக்ட்டு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய ஆப்ஜெக்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவ் ஆப்ஷனில் இருக்க ரிமூவ் டூல் இல்லை அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ளோன் டூல். ஸோ க்ளோன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றை மாதிரி இன்னொன்று உருவாக்குறது. நீங்கள் வியாபாரி படம் பார்த்துருப்பீங்க, ஒரு எஸ்ஜே சூர்யா மாதிரி இன்னொரு எஸ்ஜே சூர்யா வந்து உருவாகி இருப்பார். ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம இந்த க்ளோன் பண்ணும்போது எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹீல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சைஸை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸை செட் பண்ணிவிட்டு இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ரைட் சைடில் இருக்கிற போர்டு எனக்கு லெஃப்ட் சைடில் வேணும். ஸோ அதனால் லெஃப்ட் சைடில் வந்து நான் ட்ரா பண்ணி கொடுக்குறேன் இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல எனக்கு அந்த போர்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் ட்ரா பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஒரு டாட்டாக இருக்குல்ல, இதை வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடம் வந்து நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். நம்ம செலக்ட் பண்ண இடத்துல இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டிக் பண்ணிக்கலாம், டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் வரும். ஸோ க்ளோன் டூலை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் வந்து இந்த க்ளோன் டூலை வச்சு அதிகமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பிசியில் வரும்போது நமக்கு நிறைய யூஸ் பண்ணலாம். லைக் வந்து ஒரு கண் இப்படி சுருங்கி இருக்குது, ஒரு கண் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த கண்ணை எடுத்து நம்ம இந்த பக்கம் வைக்க முடியும்.
நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறைய இதோட வீடியோஸ் பார்க்கலாம். க்ளவுட் டூலை பற்றி வீடியோஸ் பார்க்கலாம். ஃபோனில் இதை வந்து நம்ம ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ மேகம் ஒரு பக்கம் பிரைட்டாக இருக்குது, ஒரு பக்கம் டார்க்காக இருக்கா அப்படின்னா நம்ம அந்த டார்க்காக இருக்கிறத செலக்ட் பண்ணி பிரைட்டாக இருக்கிற போர்ஷனை க்ளோன் பண்ணி இந்த பக்கம் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து ஒன்று ரிமூவ், அதுக்கப்புறம் ஹீல், இன்னொன்று வந்து க்ளோன் அப்படின்னு 3 டூல் இருக்குது. ரிமூவ் டூலை யூஸ் பண்ணி பெருசாக இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரிமூவ் டூலில் இருக்கிற ஜெனரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஹீல் டூலை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள், ஹேரு, அப்புறம் குட்டி குட்டியான ஆப்ஜெக்டை நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். மூணாவது வந்து க்ளோன் டூல். இந்த க்ளோன் டூலை வச்சு ஒரு ஃபோட்டோவில் பர்டிகுலராக ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த பக்கம் நம்மளால் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த 3 டூலும் முக்கியமான டூலு. ஏன்னா ஒரு ஃபோட்டோவில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும். சிலப்போ குப்பை இருக்கும், இல்லை நம்ம ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும், இல்லை பின்னாடி தேவையில்லாத ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். இந்த மாதிரி பொருட்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரிமூவ் டூலை பற்றி தெரிஞ்சுக்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து போன வீடியோஸில் வந்து கமெண்ட் பண்ணாங்க, வீடியோ லேட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. நானும் கரெக்டாக ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் காசு அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து எல்லாரையும் இடிக்குது. இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். நான் வந்து வீடியோ மேக் பண்ணால் எனக்கு காசு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸ் போடுறதுனால யாரும் அதிகமாக பார்க்க மாட்டேன்றாங்க. அதுதான் உண்மை. இப்போ நான் 2 கேப்கட் வீடியோ போடுறேன், எனக்கு சாலிடாக 1 லட்சம் வியூஸ் வந்து வரும். நிறைய பேர் பார்ப்பாங்க, அல்லது நிறையா சம்பாதிக்கலாம். அது வந்து ஒரு சாதாரண பர்சனையோ இல்லை எடிட்டிங் படிக்கணும் அப்படின்னு இருக்கிற ஒரு பையனையோ, ஒரு ஃபீஸ் கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு பையனையோ மேலே கொண்டு வர முடியாது என்னால். அந்த கேப்கட் வீடியோ பார்த்துட்டு அந்த டைமுக்கு என்ன ட்ரெண்டோ அதை வந்து வீடியோவை போட்டு விடலாம். ஏன் அந்த வீடியோஸுக்கு கீழே கேப்கட் ஒர்க் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் போட்டிருக்க வீடியோ என்ன வீடியோன்னு புரிஞ்சிக்காமல் அதுக்கு கீழே வந்து கேப்கட்டை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் தெரியும் இந்த காசு பிரச்சனை இருக்கனால தான் நான் வேறு நிறைய வேலைக்கு போக வேண்டியதாக வருது. என்னால் வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியாக போட முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் ரூம் எடிட்டிங்கை பற்றி நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் ப்ராப்பராக எடிட்டிங்கை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க, ரைட்? மற்றவங்க மாதிரி இந்த கோர்ஸை வந்து நான் விற்கணும்னு ஆசைப்படலை. ஆனால் நான் வந்து சஸ்டெயின் பண்ணி போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் காசு தேவை. ஸோ அதுக்காக நான் என்னோடய QR கோடு கொடுக்குறேன். என்னோடய கூகுள் பே QR கோடு இது தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஃபீஸ் மாதிரி, சின்ன ஒரு ஃபீஸ், அது நீங்கள் எவ்வளோ வேணாலும் அனுப்பலாம். அது உங்கள் இஷ்டம். நீங்கள் 50 ரூபா அனுப்பலாம், 100 ரூபா அனுப்பலாம், 10 ரூபா அனுப்பலாம், 5 ரூபா அனுப்பலாம், 1 ரூபா அனுப்பலாம், என்ன வேணாலும் அனுப்பலாம். ஆனால் தயவு செஞ்சு அனுப்புங்க. இந்த நிலமையில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இனியும் என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. அதுதான் ஒரு பிரச்சனை. எல்லோரும் வாழ்கிறதுக்கு காசு ரொம்ப முக்கியம். நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது 1 நாள் வேணும். ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 1 நாள் தேவைப்படும். ஸோ இதுதான் முக்கியமான பிரச்சனை. நான் சொல்ல வேண்டியது இதுதான். என்னோடய QR கோடை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோடய QR கோடு. நீங்கள் கேம் விளையாடும்போது சூப்பர் சேட்லாம் பண்ணுவீங்களா, 10 ரூபா 20 ரூபா சூப்பர் சேட் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் காசு கிடச்சாதான் என்னாலேயும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட முடியும். அதனால தான் சொல்கிறேன். இந்த ஃபோட்டோட பேக்ரவுண்டை தான் நம்ம பிளர் பண்ண போகிறோம். ஒரு ஃபோட்டோவோட பேக்ரவுண்டு எவ்வளோ பிளர் ஆகுதோ அது அப்பச்சர் வேல்யூவை பொறுத்து. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த ஏஐ வந்துருச்சு. ஏஐனால நமக்கு வந்து கேமராவில் எடுக்கிற மாதிரி ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோவே மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் பிளர் டூல் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் வந்து எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து பிளர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது பிளர் அமௌண்ட். நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ பிளர்ராக இருக்கணும் அப்படின்னு நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ லோட் ஆகுது. கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோட பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஸ்னாப்சீட்டில் போயிட்டு அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளர் பண்ணி மறுபடியும் அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணி அதை உட்காந்து அப்படியே மெதுவாக வரைஞ்சி ஃபோனில் எடுத்த ஃபோட்டோவை கேமராவில் மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஆனால் இப்போ பாருங்கள், சிம்பிளாக ஒரு டூல் வந்துருச்சு. ஜஸ்ட்டு ஃபோனில் எடுத்து அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணி கொடுத்துட்டு பிளர் அமௌண்ட்டை செட் பண்ணால் போதும், கேமரா எடுத்த மாதிரி பேக்ரவுண்ட் பிளர் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆயிடுச்சு. ஆஃப்டர் பிஃபோர் பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்தது, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆயிடுச்சு. நம்ம அமௌண்ட் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ மேலே இருக்கிற பிளர் அமௌண்ட் அப்படின்றது பேக்ரவுண்டு எவ்வளோ பிளர்ராக இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, செட் பண்ணுறதுக்கு. நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளர் வந்து அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து நேச்சுரலாக இருக்காது.
ஸோ அதை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மீடியமான லெவலில் இப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து சர்க்கிள், எஸ் பிளேடு, ரிங்கு அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறோம்ல, அதில் ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஒரு லென்ஸுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகிடுச்சு. இங்கே வந்து இந்த மரக்கிளைகளுக்கு நடுவில் சின்ன சின்ன லைட் வந்து வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம கீழே இருக்கிற அந்த லென்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பபிள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறது ஒரு மாதிரி சர்க்கிளாக வருது. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்டுக்கு தான் இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எஸ் பிளேடு கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகனல் ஷேப் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ரிங்கு மாதிரி இருக்குது பாருங்கள், ஓவல் ஷேப்பு. இது வந்து ஒரு லென்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் லென்ஸ் எஃபெக்ட்டுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது பிளர் அமௌண்ட்டு, பேக்ரவுண்ட் வந்து எவ்வளோ பிளர்ராக இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது. கீழே வந்து ஒரு எஃபெக்ட், ஒரு லென்ஸோட ஒரு ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் பபிள் போடுறீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா சர்க்கிளே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபோக்கஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மேலையும் கீழே இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா ஃபோட்டோவில் எந்த இடம் ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறது. இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி வந்து தரை இருக்குது, அதுக்கப்புறம் பைக் இருக்குது, பின்னாடி இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, அதுக்கும் பின்னாடி தான் கிளைகள்லாம் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் இந்த பைக் இருக்கிற இடம் மட்டும் தெளிவாக இருக்கணும், மற்றதெல்லாம் பிளர் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்லைடரை வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும் இந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைக் வந்து தெளிவாக இருக்குது, பேக்ரவுண்டு பிளர்ராக இருக்குது. நம்ம ஸ்லைடரை இந்த பக்கம் தள்ளணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கீழே இருக்கிற தரை வந்து தெளிவாக இருக்கும், மற்றதெல்லாம் பிளர்ராக இருக்கும். ஸ்லைடர் லைட்டாக நான் அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது, பைக் வந்து மெல்லமாக தெளிவாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க ரோடெல்லாம் அப்படியே மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அப்படியே மெல்லமாக தெரியுது. அதுக்கப்புறம் மரம் தெளிவாக தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல மரம் தெளிவாக தெரியுது. ஸோ ஒரு ஃபோட்டோவில் பர்டிகுலராக எந்த இடம் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும், எந்த இடம் வந்து பிளர்ராக இருக்கணும் அப்படின்றத நம்ம இந்த ஃபோக்கஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அங்கிட்டு இங்கிட்டு ஸ்லைடரை சேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே வந்து நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவே புரிஞ்சுக்கிட்டு செட் பண்ணி கொடுக்கும். 2வது வந்து பாயிண்ட்டு. இப்போ நமக்கு எந்த இடம் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மறுபடியும் பாயிண்ட் செட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் செட் பண்ணி கொடுக்கறனால கரெக்டான இடத்த நம்மளால் ஃபோக்கஸில் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இன்வெர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு கலர் ரேஞ்ச் மாதிரி, எது ஃபோக்கஸில் இருக்கணும் எது ஃபோக்கஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளால் செட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும், தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட எடிட்டர்ஸோட வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும், உடனே கற்றுக்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்போஷர் டூலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை, see you. வீடியோ சீக்கிரமாக வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இதுதான் என்னோட கூகுள் பே QR கோடு. உங்களால் முடிஞ்ச காசை அதில் போட்டு விடுங்க, ஒரு ஃபீஸ் மாதிரி நினச்சி போட்டு விடுங்க. நன்றி, டாடா பை பை, see you.